எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 தக்காளி 4 வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கிறதுக்காக உப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு சீரகம், கடுகு, கருவேப்பிலை 3யும் சேர்த்து தாளித்து தக்காளி சட்னியில் சேர்த்துக்கலாம். இது இட்லிக்கும் தோசைக்கும் நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். வாங்க, நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.